அப்ப இதை இருக்கு. நடத்திக்கிட்டு வர்றோம். என்னன்னு கேட்டால் நம்மட பிள்ளைங்கள்ட்ட இசட் கோரை வந்து கூட்டிக்கிட்டாங்க. கேம்பஸ் போக முடியாத அளவுக்கு நம்மட பிள்ளைங்கெல்லாம் இந்த இசட் கோரை கூட்டி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை நடத்தி வரோம். நாங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்கல அரசாங்கத்திடம் இருந்து. நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வந்து மற்ற பிள்ளைங்க மாதிரி நம்மட பிள்ளைங்களும் இந்த கேம்பஸ் போயிட்டு அவங்க நல்லா படித்து அவங்க வெளியில் வர்ற நேரம் அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி வரணும். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் திடீர்னு 2018ஆம் ஆண்டு இசட் கோரை கூட்டி வச்சிருக்கிறாங்க. நம்மட நூறடியாக பொறுத்தவரையிலும் சரியான குழி அந்த பிள்ளைங்க எப்படி போகும், கிளாஸ் போகுங்களா, படிக்குங்களா, எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்கூலில் படித்து கொடுக்குறத வச்சு தான் படிக்குதுங்க. இருக்கிற பிள்ளைங்க கிளாஸ் போகிறாங்க, இல்லாத பிள்ளைங்க வீட்டில் இருந்து தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் திடீர்னு இசட் கோரை கூட்டுனா நம்மளோட பிள்ளைங்க எப்படி கேம்பஸ் போவாங்க? ராதாகிருஷ்ண மந்திரியா